எஸ்என் சஸ்டோ 2K நேயர் அனைவருக்கும் சுதா மோகனி 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார், இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சொல்லுங்க சார். மேஷராசி அன்பர்கள், மேஷராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசி அன்பர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026 எப்படி சாதகமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிபதியே பார்த்தீங்கன்னா 9ல பாக்கியமா இருக்க போறார். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்கணும்னு ஒரு இத்தனை நாள் முயற்சியில் இருந்திருப்பீங்க கடந்த ஆண்டு ஃபுல்லாவே, அவங்களுக்குலாம் இந்த ஆண்டுல வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சொந்த வீட்டில் நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையணும். ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்துட்டு இருந்தீங்களோ 2026ல திருமணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு 90 கிட்ஸ்ல இன்னும் திருமணம் ஆகாமலாம் இருக்காங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 2026ல திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. எல்லாம் உடனடி திருமணம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 3 மந்த் பார்த்தோன்னே ஒரு 1 மந்த் 2 மந்த்லயே மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு நல்ல விஷயமும் இந்த ஆண்டு இருக்கிறது. ஆமா, ஏன்னா மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய பதவிகள் கிடைக்கும் சொல்லலாம். புதிய பதவிகள் கிடைக்கும். பதவிக்காக இவங்க தேடி போகணும். அதுவும் என்னன்னாக்கா மக்கள் மன்றத்தில் கிடைக்கிறத காட்டிலும் தன்னுடைய சேவை அடிப்படையில் கௌரவ பதவிகள் சொல்லுவாங்க இல்லையா, கௌரவத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு பதவிகள் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு என தொடங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு கண்டிப்பாக ஒரு கௌரவ பதவி, ஒரு எம்பியாவோ இல்லை ஒரு கௌரவ அந்தஸ்துள்ள ஒரு பதவி என்பது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பதற்கு இந்த ஆண்டு ஜாக்பாட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பாராத ஒரு விஷயங்கள், சரிங்களா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தானமாக அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ் வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தரும்னு சொல்லலாம். இதன் மூலம் ஆன்மீக சுற்றுலா போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே கை கூடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்க போகுது. ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் நிறைய இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் நிறைய ஃபாரின் ஸ்டடீஸ் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வெளிநாடு சேர்ந்து ஆய்வு கல்விகள் மேற்கொள்வது, இல்லை வெளிநாடு சென்று மருத்துவம் படிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வெளிநாடு பயணங்களில் அதிகமாக ஆர்வம் செலுத்துவாங்க. அப்படி இல்லைனாலும் வெளி மாநிலம், வெளி டிஸ்ட்ரிக்டாவது போய் கண்டிப்பாக படிக்கக்கூடிய அந்த ஆர்வம் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இது குறிப்பாக என்னன்னாக்கா எல்லா மேஷ ராசிக்காரர்களுடைய படிப்பை தீர்மானித்து அவங்க அம்மாவாக தான் இருப்பாங்க. அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா எந்த இதில் படிக்கணும், எந்த காலேஜ் போகணும், இதெல்லாம் தீர்மானம் செய்வது அவங்க அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. மேஷராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட புதிய முயற்சிகள், சரிங்களா, புதிய முயற்சிகள் எல்லாமே அவங்களுக்கு பாக்கியமாக மாறப்பொழுது. இதுவரை இந்த சட்டத்துறையில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் துறை, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ஒரு புதிய ஒரு உச்சக்கட்ட ஒரு ப்ரமோஷன் சொல்லலாம் பாருங்க. ஸோ அது மாதிரி ஒரு அவங்க உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த 2026 ஏற்படுத்தும். 2026ல பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத மேஷ ராசிக்காரங்களெல்லாம் ஒரு கடவுள் நம்பிக்கை ஏற்படும். நிறைய இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நட்பு வட்டத்துக்குள்ளே போவாங்க. ஆன்மீகம் சார்ந்த நண்பர்களுடைய வட்டம் அதிகமாகும். புதிய ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க, பணத்தை பற்றி பேசுவாங்க. இந்த ரெண்டுத்தை கொண்டு தான் இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அவர்களோட செயல்பாடுகளில் ஒன்று பணத்தை தேடி இருக்கும், இல்லை ஆன்மீகத்தை தேடி இருக்கு. இந்த ரெண்டுமே இவங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக, ஒரு ரோல் மாடலாக, கடவுள் நம்பிக்கை இல்லாத மேஷராசிகளை இந்த காலகட்டத்தில் பட்டையை போட்டுட்டு ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த 2026 மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தும். ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் 2026ல கடவுள் மார்க்கமாக மாறுவாங்க. அவங்க பக்தி மார்க்கமாக மாறி அவங்கள பார்க்கும் பொழுதே இவர் இப்படி இருக்காரா அப்படின்ற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். மேலும் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள், இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அளவுக்கு யாரெல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல உச்சக்கட்ட நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு சொல்லலாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் ரொம்ப ஒரு அடுத்த நிலையில் ஏற்படும். என்ன ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான தவறுகளும் செய்யக்கூடாது. தவறுகள்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த தெரியாமல் நடக்கிறது சில விஷயங்கள் இருக்கு. தெரிஞ்ச இந்த விஷயத்த மாற்றி வேணும்னே பண்றது, சரிங்களா, அது போல விஷயங்களை ஈடுபடாமல் இருக்கும்பொழுது உங்களோட நற்பெயர் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம்.
மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய மிகவும் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கணும். இல்லையெனில் கண்டிப்பாக அதற்கான பலன்களை அனுபவிக்கக்கூடும். ஏன்னா இந்த ஆண்டு தொழில்துறையில இருக்கக்கூடிய மேஷராசிகள் நிறைய பேர் என்னன்னாக்கா புதிய வேலை செய்யறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். மோஸ்ட்லி வெளியூர்ல போய் தொழில் தொடங்கலாமா, இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்புகள், இந்த தொழில் முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். நிறைய மேஷராசிக்காரர்கள் இந்த கால தொழில் முனைவோர்ல பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த 2026 ஏற்படுத்தி கொடுக்கும். ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடு வெளி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மேஷராசி அன்பர்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மேலும் அவங்க இருக்க வசிக்கிற இடத்துல கூட தொழில் செய்யக்கூடிய இடத்துல புதிய எந்திரங்கள், சரிங்களா, புதிய இயந்திரங்கள்லாம் வாங்கி அதுல பெரிய அளவில் அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த ஆண்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் இருதயம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கண்டிப்பாகவே வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ல சனீஸ்வர பகவான் இருக்கார், நல்லா தூக்கம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கனால பட் அவங்க உடல்நிலையை கண்டிப்பாக பாதுகாக்கணும். அதுக்காக உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டிய கட்டாயம் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்கள், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயமும் இருக்குங்க ஐயா. ஆமா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஐயா சொன்ன மாதிரி வருமானம் கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா வயதான மேஷராசிக்காரர்கள் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஒரு ஜூன் மாதம் போய் 1ஆம் தேதி கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை பண்ணிவிடுங்க. உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணி நீங்கள் செக் பண்ணுவது இந்த ஆண்டு நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டு நிறைய தூக்கமின்மை, ஏன்னா வேலை பளுவில் நிறைய தூக்கமின்மை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அதிகமான தூக்கத்தால் பாதிக்கப்பட விஷயம் இருக்குது. ஏன்னா ஒன்று ஓவர் தூக்கமாக இருக்கும், இல்லை தூங்க முடியாமல் ஒரு காரணமாக இருக்கும். ரெண்டுமே இருக்கிறதுமே ஒரு உடல் நிலையில் ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய உணவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட்டு அதனாலேயே பிரச்சனையே வளர்த்துப்பாங்க. நிறைய மேஷராசிக்காரர்கள் அதிகமான இந்த சொல்லுவோம் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டை அதிகம் விரும்பி சாப்பிட்டு அதனாலேயே உடல் உபாதைகள்ன்றது இவங்களே வாலண்டரியாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடை இந்த 1ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிடணும். மேஷராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். வெளி உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்ற விஷயமும் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறப்பு, சரிங்களா, குழந்தை பிறப்புக்காக பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு ஆண்டின், சரிங்களா, ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். மருத்துவ உதவிகள் அதிகமாக தேவைப்படும். மேஷராசி என்பவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு திடகாத்திரமாக ஒரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களும் அவங்களுக்கு இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகார தோரணையிலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படாமல் நிறுத்தி நிதானமாக சில விஷயங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கை கூடக்கூடிய ஒரு ஆண்டாகவும், மருத்துவ உதவியுடன் குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாங்க. மேஷ ராசிக்காரங்க இந்த 2026 சிறப்பா வச்சுக்கணும்னா பரிகாரம் சொல்லுங்க சார். மேஷராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா பரிகாரம் அப்படின்னு போது ரொம்ப பெருசாக போய் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா பரிகாரம் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு தந்தை கிட்ட தினமும் வீட்டில் இருக்க தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும். மேலும் தந்தை இல்லாதவர்கள் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகள், சரிங்களா, தேவையான உதவிகள் எதனா கொடுத்து அவங்களுக்கு துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது, இது போல விஷயங்கள். இல்லை அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், சில பேர் காது கேட்காம இருக்கும், இல்லை வாய் பேசாமல் இருக்கும், அவங்களுக்கு உணவுகளோ இல்லை அது சார்ந்த கருவிகள் வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். மேலும் ஊனமுற்றவர்கள், முதியவர்கள், வயதானவர்கள் இருப்பாங்க பாருங்க, யாருமே ஹெல்ப் கிடைக்காம இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான உதவிகள், நான் இதை செஞ்சா எனக்கு நடந்துரும் அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களால முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களை உதாசீனப்படுத்தாமல் இருப்பதே ஒரு மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும்னு சொல்லலாம். ஆமா, ஐயா சொன்ன மாதிரி அதையும் சேர்த்து அது கூட சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் ஏதாவது அவங்களுக்கு தேவை இருக்கு, அவங்க விரும்பிய விஷயங்களுக்காக வாங்கி கொடுப்பதற்காக ஒரு பண உதவி செய்யலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயம் செய்யணும் அப்படின்னும் போது இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு சிவன் கோயில் இருக்க சித்தர்கள் வாசம் செய்து ஒரு சிவ ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஊனமுற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்க முடியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு
நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த நடைபாதை, அந்த வீல் சேரு இல்லை ஒரு ஊனி நடக்கக்கூடிய அந்த ஊன்றுகோல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ வயதானவங்களுக்கு நடக்க முடியும் அந்த மாதிரி இந்த வாக்கிங் ஸ்டிக்கு அந்த ஸ்டாண்டிங் ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தருவது உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.